தேர்தலில் வேற மாதிரி இருக்குமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு மட்டும் இடைத்தேர்தல் அல்ல, நாட்டில் 13 மாநில சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்கிறது. இன்றைய தேதியில் பீகாரில் 1, ஹிமாச்சலில் 3, மத்திய பிரதேசத்தில் 1, பஞ்சாபில் 1, தமிழ்நாட்டில் 1, உத்தரகண்டில் 2, வெஸ்ட் பெங்காலில் 4 அப்படின்னு. இதில் சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா, இந்தியா கூட்டணியாக இந்த தேர்தலில் களம் கண்டவர்கள் இந்த இடைத்தேர்தலில் 13க்கு 11 இடங்களில் முன்னிலை வைக்கிறார்கள் அப்படின்ற சுவாரஸ்ய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் ராஜா கூடுதல் விவரத்துடன். ராஜா, இந்த 11 இடங்களில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த மாநிலங்களில் முன்னிலை வைக்கிறாங்க, விவரங்கள் என்ன? இந்த 13 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகளில் காங்கிரஸ் கட்சி 5 இடங்களிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 4 இடங்களிலும், பாஜக, திமுக, ஆம் ஆத்மி, JDU தலா 1 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது. இமாச்சல் பிரதேசத்தில் டேரா நகலர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் பெற்று வருகிறது. அதே போல் உத்தரகாண்டின் பத்ரிநாத் மற்றும் மங்களூர் தொகுதிகளில், மத்திய பிரதேசத்தின் ஆவார தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வைத்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் அதே போல் ராய்கஞ்ச், ரான்கத் தக்சி, பாக்தா மற்றும் மணிக்தாலா ஆகிய இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலை வைத்து வருகிறது. பஞ்சாப் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் ஜலந்தர் மேற்கு தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை பெற்று வருவதாக கூறியிருந்தார்கள். தற்போது ஆம் ஆத்மி கட்சி அங்கு வெற்றி பெற்று இருக்கிறது. பாஜக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர் மோஹிந்தர் பகத் 37,325 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கிறார். அவரது வெற்றி உறுதியாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அங்கு ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பீகாரில் ரூபாலி தொகுதியில் JDU முன்னிலையில் உள்ளது. இமாச்சல் பிரதேசத்தில் அஜ்மீர்பூர் தொகுதியில் பாஜக முன்னிலை பெற்று வருகிறது. தமிழகத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக முன்னிலை வைத்து வருகிறது. பாஜக ஒரு தொகுதியில் மட்டும்தான் தற்போது முன்னிலை வைத்து வருவது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் இந்த இடைத்தேர்தலில் மாற்றங்கள் பல்வேறு தொகுதிகளில் ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்தியா கூட்டணி பல்வேறு இடங்களில் முன்னிலை வைத்து வருகிறது நாம் பார்க்க முடிகிறது. ஓகே, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பீகாரில் ஆளக்கூடிய அந்த JDUவே ஒரு இடத்துல முன்னிலை வைக்கிறாங்க. ஹிமாச்சலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்துல முன்னிலை வைக்கிறது. மற்ற எல்லா இடங்களிலும் இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் முன்னிலை வைக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இது மாநிலங்களில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கான்னு ஒரு லார்ஜர் கேள்வியும் ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.